வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மாவா, அதாவது இன்ஸ்டன்ட் ஸ்வீட்லெஸ் பால்கோவா. ரொம்ப குவிக்காக 5 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால்கோவா நம்ம எந்த ரெசிபீஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் நான் ஒரு 200 ml மில்க் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்கில் ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறேன். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லம்ஸ் சுத்தமாக இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம நார்மல் மில்கில் பால்கோவா செஞ்சால் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். எனக்கு ஸ்வீட்லெஸ் பால்கோவா வேணும், அதனால நான் சுகர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு டோட்டலாக இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. பார்க்கவே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் மில்கில் செஞ்சால் ரொம்ப டைம் எடுக்குங்க. நம்ம ரொம்ப குவிக்காக செஞ்சிட்டோம். இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு மாவா கிடைக்கிது. பட் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது. ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக மாவா நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா ஸ்வீட் செய்கிறதுக்கு தான். குலாப் ஜாமுன், காலா ஜாமுன், அதுக்கப்புறம் கீர், கேரட் ஹல்வா, பிரெட் ஹல்வா, பீட்ரூட் ஹல்வா, இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் செய்கிற ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நான் இந்த மாவை தான் ஆட் பண்ணுவேன். முக்கியமாக இந்த ஹல்வாலலாம் சேர்க்கும் போது ஹல்வா ரொம்ப டேஸ்டியாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஜிகர்தண்டா ரெசிப்பியில் கூட நான் மாவா ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாவா எப்படி செய்கிறதுன்னு. ஸ்வீட்ஸில் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் நம்மளுக்கு பிடிச்ச மலாய் குஃப்தா, மேத்தி மற்றும் மலாய், அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நீங்கள் கொஞ்சமாக மாவா ஆட் பண்ணிங்கன்னா அந்த டிஷ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.